வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இன்று தாக்கல் இல்லை. குளிர்கால கூட்டத்தொடர் முடியும் முன் தாக்கல் ஆகலாம் என தகவல். உலக புகழ்பெற்ற தபேலா மாஸ்ட்ரோ பத்ம விபூஷன் ஜாகிர் உசேன் உயிரிழந்ததாக செய்தி வெளியான நிலையில் குடும்பத்தினர் மறுப்பு. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளதாக தகவல். டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நெல்லையில் இன்று பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் என ஆட்சியர் அறிவிப்பு. தாமிரபரணி கரையோர பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் பாதுகாப்பை உறுதி செய்த பின்னரே மாணவர்களை அனுமதிக்க வேண்டும் என அறிவுறுத்தல். தென்காசி மாவட்டத்தில் கனமழை நின்றதை தொடர்ந்து பள்ளிகள் இன்று முதல் வழக்கம் போல் இயங்கும் என ஆட்சியர் அறிவிப்பு. மழைநீர் அதிகளவு தேங்கியுள்ள பள்ளிகளில் விடுமுறை தொடர்பான முடிவை தலைமை ஆசிரியர்கள் எடுக்கலாம் எனவும் தகவல். பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது திமுக. திமுக விளம்பரம் மட்டுமே செய்து வருவதாக அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே இப்படி பச்சை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றிய கட்சி எதுவுமே இல்லை. அது திமுக தான் மக்களை ஏமாற்றி இன்றைக்கு கொல்லைப்புறத்தின் வழியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் விரும்பும் கூட்டணி அமையும் என எடப்பாடி பழனிசாமி உறுதி. 2026 அதிமுக ஆட்சி முற்றிலும் மாறுபட்டு வேறு மாதிரி இருக்கும் எனவும் பேச்சு. பாஜகவுடன் கள்ள உறவில் உள்ள எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பொதுக்குழுவில் உச்சரிக்கவில்லை என RS பாரதி விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி யோக்கியர் நாடகம் போட்டால் மக்கள் ஏமாந்து விடுவார்களா எனவும் கேள்வி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகினார் ஆதவ் அர்ஜுனா. மக்களுக்கான ஜனநாயகம், சமத்துவம், சமநீதி என்ற அடிப்படையில் தனது அரசியல் பயணம் தொடரும் என அறிக்கை. ஆதவ் அர்ஜுனாவின் விளக்கம் கட்சி நடைமுறைக்கு ஏற்புடையதாக இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. எவ்வளவு ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் கட்சிக்கு கட்பட்டு செயல்பட வேண்டும் என அறிவுரை. ஏற்புடையதாக இல்லை. அதாவது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நம்ம வருகிற போது அந்த சிஸ்டத்துக்கு அக்கஷ்டமாக அதற்குள்ள வேலை செய்வோம். ஆதவ் அர்ஜுனாவை விசிகாவில் இருந்து நீக்க வேண்டும் என்பது எங்களின் நோக்கம் இல்லை என திருமாவளவன் திட்டவட்டம். அமைப்புக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டுமே தவிர அவசரம் கூடாது எனவும் பேட்டி. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் சோவியத் யூனியனில் நடந்தது இந்தியாவில் நடக்கும். மத்திய அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எச்சரிக்கை. ஒரே தேர்தல் என்று சொல்வதன் மூலம் சோவியத் யூனியனில் என்ன நடந்ததோ, கோர்பச்சேவ் காலத்தில் என்ன நடந்ததோ, அது நரேந்திர மோடி காலத்திலே இந்தியாவில்
தேர்தல் வரும்போது மட்டும் முக்கியத்துவம் தரும் கூட்டணி தலைவர்கள் தற்போது ஒதுக்கப்படுவதாக வேல்முருகன் வேதனை. அமைச்சர்கள் எங்களிடம் பேசினால் கௌரவ குறைச்சல் ஏற்பட்டுவிடுமா எனவும் கேள்வி. தேர்தல் போது கூட்டணி கட்சிகளுக்கு முறையா திமுக தலைமையிலிருந்து தகவல் சொல்றீங்க. அதே கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளர் இருக்கிற மந்திரி ஆயிட்டீங்க உடனே அமைச்சருங்க பேச மாட்டாங்க. அவங்க டபேதாரு, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க ஃபோன் பண்ணி அமைச்சர் உங்களுக்கு சொல்ல சொன்னார், இங்கே மீட்டிங் நடக்குது, அப்போ ஓட்டு கேட்கும்போது மட்டும் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர், நீங்கள் அமைச்சராகி சைரன் காலில் போலீஸு அதிகாரி படை கலெக்டரோட எஸ்பியோட நீங்கள் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட பாதுகாப்பாக வரும்போது உங்கள் வீட்டில் இருக்க வேலை செய்யணும், உங்கள் உதவியாளர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார். மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழப்பவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் அளிப்பதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக வேல்முருகன் குற்றச்சாட்டு. வடமாவட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் பிச்சையா போடுகிறீர்கள் எனவும் வேல்முருகன் காட்டமான கேள்வி. தன்மையோட தான் அரசு அதிகாரிகள் இருக்கிறீங்களா? உங்களுக்கு மனச்சாட்சி இல்லை? இப்போ கடலூர் மாவட்டம் என்ன பாவம் செஞ்சுது? வடதமிழ்நாடு என்ன பாவம் செஞ்சுது? எதுக்கு இங்கே பிச்சையா போடுறீங்க 2000 ஒரு குடும்ப அட்டைக்கு? தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் திமுக எம்பி கனிமொழி ஆய்வு. ஆத்தூர், ஏரல் பகுதிகளில் பாதிப்புகளை பார்வையிட்டார். தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த கனிமொழியுடன் தொலைபேசியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெள்ள மீட்பு பணி விவரங்களை கேட்டறிந்தார். மழை இல்லை, பட் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. பார்த்துட்டு ஏரல் போயிட்டு அப்படியே அந்த காலையில் அந்த ஒன்னிங்க தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் மிகப்பெரிய பாதிப்பு இல்லை. கனமழையால் தேங்கிய மழைநீர் பல்வேறு இடங்களில் வடிந்துள்ளதாகவும் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. கிட்டத்தட்ட 19,000 கியூசெக்ஸ் தண்ணீர் திறந்து விடப்பட்டு கோரம்பள்ளம் டேங்க் உடையாமல் பாதுகாக்கப்பட்டு மக்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற இடங்களிலே மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே. கோவில்பட்டி கடலையூர் கிராமத்தில் 1000 ஏக்கருக்கும் மேற்பட்ட விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழைநீர் பயிர்களின் வேர்கள் அழுகி அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 3000 கன அடியாக குறைப்பு. நீர்வரத்து குறைந்ததை அடுத்து நீர் திறப்பு குறைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே ஏரியில் இருந்து வெளியேறிய உபரி நீரால் நெற்பயிர்கள் மூழ்கின. தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருக்கும் பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து 12,000 கன அடி நீர் வெளியேற்றம். சீறி பாய்ந்து செல்லும் நீரை காண ஆர்வமுடன் குவிந்த சுற்றுலா பயணிகள். அரசின் தோல்விகளில் இருந்து மக்களை திசை திருப்ப பிரதமர் முயற்சிப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. நாட்டில் நிலவும் பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து மோடி மௌனம் காப்பதாகவும் விமர்சனம்.
தேர்தல் தோல்விகளுக்கு வாக்கு இயந்திரங்களை குறை கூறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். காங்கிரஸை மறைமுகமாக விமர்சித்த காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா. இரண்டு ஆண்டுகளில் 2,33,000 கோடி வாராக்கடன் தள்ளுபடி. நாடாளுமன்றத்தில் நிதித்துறை இணையமைச்சர் தகவல். டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது ஆம் ஆத்மி. புதுடெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் போட்டி. மகாராஷ்டிராவில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு. ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இஸ்லாமியர்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய விவகாரத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் குமாருக்கு உச்சநீதிமன்ற கொலீஜியம் சம்மன். நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவு. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தடைந்தார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உற்சாக வரவேற்பு. ஆதார் விவரங்களை கட்டணமின்றி புதுப்பித்துக் கொள்ளும் திட்டத்திற்கான கால அவகாசம் மீண்டும் நீட்டிப்பு. அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை கட்டணம் இன்றி புதுப்பித்துக் கொள்ளலாம் என அறிவிப்பு. மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் பத்திரிகையாளரை சந்தித்து மன்னிப்பு கோரினார் நடிகர் மோகன் பாபு. செய்தி சேகரிக்க வீட்டிற்கு வந்த பத்திரிகையாளரை தான் தாக்கியது துரதிருஷ்டவசமானது என்றும் பேச்சு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இதுவரை 22,67,000 பேர் சாமி தரிசனம். நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து வருவதாகவும் தேவசம் போர்டு தகவல். சபரிமலையில் குடும்பத்துடன் இருமுடியோடு அமைச்சர் சேகர் பாபு சாமி தரிசனம். பக்தர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்பட்டு வருவதாக தகவல். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் இந்திய மகளிர் அணி 49 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. அதிகபட்சமாக ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 73 ரன்களும் நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா 54 ரன்களும் குவித்தனர். டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆசியாவுக்கு வெளியே 10வது முறை 5 விக்கெட்டுகளை எடுத்த இந்திய வீரர் என்ற புதிய சாதனையை படைத்தார் பும்ரா. 9 முறை 5 விக்கெட் எடுத்திருந்த கபில் தேவ் சாதனை முறியடிப்பு. இந்திய அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் வலுவான நிலையில் ஆஸ்திரேலிய அணி. முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகளை இழந்து 405 ரன்கள் சேர்ப்பு. புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான கட்டடத்தை விலைக்கு கேட்டதாக வெளியான தகவலுக்கு விக்னேஷ் சிவன் மறுப்பு. படப்பிடிப்புக்கு அனுமதி கோரித்தான் அமைச்சரை சந்தித்ததாக விளக்கம்.